சர்ச்சில் இருக்கேன். சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நைட்டில் வந்திருக்கேன், பட் ஆனால் போய் நைட்டில் லைட்டு போடுவோம் நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சர்ச் பார்க்க போகிறீங்க. இந்த சர்ச்சோட வரலாறு பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த சர்ச் நம்ம ஊரில் தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி. இது ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு நிறைய வரலாறு இருக்குதுன்னு சொல்லலாம். நான் அங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன், ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன இருக்குன்னு. ஓகே கைஸ், நான் இப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், எங்கே இருக்கேன்னா சாந்தம் சர்ச்சில் இருக்கேன். லொக்கேஷன் காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ஸ்டோன்லேயே பண்ணியிருக்காங்க. மேபி நைட்டில் லைட்டு போடுவோம் நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சர்ச் இது ஆக்சுவலி இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த குடியில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே கைஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் இப்படி வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் நிறுத்திருக்கலாம். நைட்டில் வந்திருக்கேன், பட் ஆனால் அப்போது ஷூட் பண்ணலை. ஓகே கைஸ், உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம சர்ச்சில் வந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நாய்ஸாக இருக்காது அவ்வளோவா. பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும் இடமே. பார்த்தீங்கன்னா சர்ச் அமைதியாக இருக்கும். அங்கே ஸ்டாச்சுஸ் இருக்கும், ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் கைஸ். ஓகே, போவோம். மேலே ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கடைசி டைமில் சிலுவையில் அறையும் போது அந்த மூமெண்ட்டு ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணி இங்கே சிலையில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி சர்ச்சு சுற்றி பண்ணியிருக்காங்க, இந்த பக்கமும் இருக்குது ஃபுல்லாக. பிஹைண்ட் த சர்ச் அவரோட கலரை வந்து பின்னாடி இருக்குது இந்த சர்ச்சில், பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலி பேக் சைடில் போகணும். பார்த்திங்கன்னா குடியில் வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாச்சு இருக்கும், லைக் இந்த மாதிரி மதர் தெரேசாவோட ஸ்டாச்சு. நிறைய பேர் உட்காரலாம் இங்கே வந்தால், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நைஸ், ஜீசஸோட ஸ்டாச்சு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயோ உட்காரலாம், ப்ளஸ் இங்கேயோ உட்காரலாம். அந்த பக்கமாக உட்கார கொஞ்சம் இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ரூம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கும், நான் ரொம்ப பேச போகிறதில்ல. இங்கே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பலாம், ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். சென்ட் தாமஸ் அடக்கம் பண்ண சர்ச்சில் இருக்கும், அது நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அவர் அடக்கம் பண்ண இடம் ப்ளஸ் அவர் யூஸ் பண்ண பொருள், அந்த காலத்தில் அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருளாக பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த சர்ச் பார்த்திங்கன்னா எப்போது இது பண்ணாங்கன்னா 15 ப்ராப்பராக ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்டுறது பார்த்திங்கன்னா 1500 அந்த வருஷத்தில் 1523 இயர் ஆகுது. அந்த இயரில் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே ஃபுல்லாக ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபுல்லாக கட்டி பில்டிங் இது பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே இதுவும் இருக்குது,
இங்கே நீங்கள் எதனா வாங்கணுன்னா இந்த மாலை பைபிள் இந்த மாதிரி வாங்கணும் இங்கே வாங்கலாம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது சர்ச்சுக்கு பேக் சைடில் மியூசியம் இருக்குது. அது இல்லாமல் அவர் அடக்கம் பண்ண இடம் இருக்குது. நான் கூட வீடியோ காமிச்சிருப்பேன், கீழே இருக்குங்க. ஆக்சுவலி வழி பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடில், நீங்கள் பேக் சைடில் போயிட்டு கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, செயின்ட் தாமஸை. நம்ம போய் பார்ப்போம் உள்ள. த டூம் ஆஃப் செயின்ட் தாமஸ் மியூசியம் இன்ஃபர்மேஷன் சென்டர் உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா அங்கே பேஸ்மெண்ட் இருக்குது. அங்கே போனோடனே ஜீசஸ் இறந்துட்டு 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சார்ல, அதுக்கப்புறம் சீஷருக்கு மத்தியில் வந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா தாமஸ் நம்பலை. ஃபஸ்ட் வாட்டி வரும்போது தாமஸ் இல்லை. அதுக்கப்புறம் தாமஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நம்ப மாட்டேன், நான் அந்த காயங்கள்லாம் தொட்டு பார்த்து தான் நம்புவேன், அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் அதுக்கப்புறம் ஜீசஸ் செகண்ட் டைம் வராங்க அவங்க மத்தியில் வந்துட்டு. அப்போது தாமஸ் வந்து தொட்டு பார்க்கறது, அதை கேப்சர் பண்ணி அந்த மூமெண்ட்டு அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. மை லார்ட் அண்ட் மை காட்னு இருக்குல்ல, அது வந்து அவர் ப்ரேயர் பண்ணும்போது அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார், மை லார்ட் அண்ட் மை காட்னு. பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்குது. நீங்கள் வேணா வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஆக்சுவலி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணும்போது மலை மேலே போய் தான் பண்ணுவாங்க ப்ரேயர்லாம். இந்த மாதிரி ஒரு செயின்ட் தாமஸ் மவுண்ட் மலை மேலே போய் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த டைமில் பின்னாடி குத்தும் போது அந்த மூமெண்ட் அப்படியே சிலையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ள பேஸ்மெண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இங்கே உட்கார மாதிரி இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மை லார்ட் அண்ட் மை காட் கீழே தான் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செயின்ட் தாமஸ் மவுண்டில் இறந்தார். அங்கேருந்து அவரோட உடல்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே புதைச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண ரிங்கு அதை பத்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கனால ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே ஃபுல்லாக ஏசிலாம் இது பண்ணியிருக்காங்க, அதனால் ப்ரீதிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. நிறைய பேர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலி செயின்ட் தாமஸ்க்காக கட்டின சர்ச் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே கம்மி தான். அந்த கம்மியில் இது ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் மீதிலாம் வந்து ஏஷியா, யூரோப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போகும்போது பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போது நம்ம மியூசியம் போவோம். மியூசியமில் போய் பார்ப்போம் அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே. கைஸ் இதான் மியூசியமு. அவர் யூஸ் பண்ண பொருள்கள், யூஸ் பண்ண என்னென்ன யூஸ் பண்ண கல், அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே பராமரிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே. ஐ திங்க் இதெல்லாம் சர்ச்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா பைபிள், இந்த பைபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க போனில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு கீழே கிடைச்ச போனை அதை கூட சேமித்து வச்சுருக்காங்க மியூசியமில். இது பார்த்திங்கன்னா கிளேயில் பானைலாம் செய்வாங்கள்ல, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிளே, உடஞ்ச
உடஞ்சிருக்கு. அது இன்னும் பத்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சர்ச்சோட ப்ளூ பிரிண்ட் சொல்லலாம். இந்த இடத்துல செயின்ட் தாமஸோட போனை சேமித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சேரு, அதெல்லாம் தொடக்கூடாது, ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ்னு தெரில, ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்களே ஏதாச்சும் ரசம் கொடுப்பாங்களே அது. இது சிலுவை. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தாமஸ் வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்தார். ஆக்சுவலி கேரளா வழியாக வந்திருக்காரு, கடல் வழியாக வந்துட்டு கேரளா வழியாக வந்திருக்காரு போல். ஆக்சுவலி சர்ச் அப்போது இப்படி தான் இருந்துச்சு. டியூரிங் ஃப்ரெஞ்ச் ஆக்குபைடு மயிலாப்பூர் அபவுட் 1662. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயே எழுதியிருக்காங்க. சேரு, பழமையான சேரு. ஓகே கைஸ், இதான் மியூசியமில் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சர்ச் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம். அது இப்போது புதுசாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சர்ச்சு அப்படி தான் இருந்துச்சு. இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா புதுசு பண்ணியிருக்காங்க. டைமிங்ஸு சண்டேல எப்போ நடக்கும் மார்ஸு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சர்வீஸ் இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறாங்க, தமிழ்லேயும் எடுக்கிறாங்க. டைமிங் மட்டும் வேரியண்ட் ஆகும். அனில் பார்த்தீங்களா? இந்த சர்ச்சோட ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டியூஸ்டேல சம்திங் நிறைய பேர் வந்தாங்கன்னா இங்கே ப்ரேயர் நடக்கும். இங்கே நிறைய ப்ரேயர்ஸ்லாம் இங்கே ஸ்டேஜில் ப்ரேயர் பண்ணுவாங்க. அங்கே வந்து கீழே எல்லோரும் இங்கே சேர் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஆனால் இறந்தது பார்த்தீங்கன்னா இங்கே செயின்ட் தாமஸ் சர்ச்சில். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சின்னமலைன்னு வாங்க, அது நியர் ஏர்போர்ட்டு. ஒரு வாட்டி நான் அங்கே போய் காமிக்கிறேன், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். அங்கே ஆக்சுவலி சின்னமலையில் அங்கே மலை மேலே வந்து ப்ரேயர் பண்ணுவார் இவர் தாமஸு. அப்போது ப்ரேயர் பண்ணும்போது பின்னாடி வந்து ஈட்டியால் குட்டிட்டாங்க. அந்த இமேஜ் கூட நான் கீழே சிலை காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் அதே மாதிரி குத்திட்ட பிறகு அங்கேருந்து உடல்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடு சர்ச் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அங்கே அடக்கம் பண்ணிட்டு அங்கேருந்து அவருக்குன்னு ஒரு சர்ச்சு பில்ட் பண்ணி பின்னாடி வந்து மியூசியமும் இருக்குது. அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அங்கே அடக்கம் பண்ணிட்டு அங்கே வந்து நிறைய பேர் வராங்க சர்ச்சில் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த இடம் வந்து சில பேருக்கு தெரியாது, சென்னையில் இருக்கான்னு யோசிப்பாங்க. ஆனால் ஜீசஸ் கூட இந்த 12 சீஷரில் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து இங்கேருந்து ஆக்சுவலி கேரளாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்தார். இங்கே வந்து எல்லாரும் ஜீசஸை பற்றி சொன்னார். இந்த மாதிரி நம்மளுக்காக ஒருத்தர் இருந்தார், நம்மளுக்காக ஒருத்தர் நம்ம பாவங்களுக்காக அவரு மறைச்சாரு, 3ஆம் நாள் உயிர் தெளிச்சாருன்னு. அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆச்சு ஓவரால் எல்லாமே. இப்போ 12 சீஷரில் பார்த்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் நார்மலாக நேச்சுரலாக சாகலை, எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா அங்கங்கே ஊருக்கு போய் ஜீசஸை பற்றி சொல்லும் போது எல்லாரும் எதிர்ப்பாங்களே, அந்த மாதிரி எதிர்த்து ஒவ்வொரு விதத்தில் எல்லாரையும் கொலை பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னும் அவரோட பொருள், அந்த யூஸ் பண்ண பொருள், திங்ஸ் எல்லாமே அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்லாம் சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சர்ச்சோட வரலாறு நம்ம ஃபியூச்சரில் நெக்ஸ்ட்டு செயின்ட் தாமஸ் சர்ச் அங்கேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.